ஒரு ஊர்ல ரங்கையா சாரதான்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாண வயசுல 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் பேரு சங்கர், 2வது பையன் பேரு ரவி. மூத்த மகனோட திருமணத்தை பத்தி தொடர்ந்து ஊர்க்காரங்க கேட்கவும் ரங்கையா சங்கர் கிட்ட இப்படி பேசுறாரு. சங்கர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. ஊர்ல எல்லாரும் உனக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. அதனால உனக்கு பொண்ணு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உன் கல்யாணத்தை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா? இல்லப்பா, எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ண வேணாம்ப்பா. முதல்ல தம்பி ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் எனக்கு பாத்துக்கலாம். இத கேட்டதும் ரவி உற்சாகமா அங்க வரான். அப்பா, எனக்கு கல்யாணமா? எனக்கு அதுல டபுள் ஓகேப்பா. எனக்கே முதல்ல கல்யாணம் பண்ணுவேங்க. அண்ணன் கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். டேய், அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு எப்படிடா கல்யாணம் பண்ண முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சா ஊர்ல இருக்கவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடா. அப்படி பண்ண முடியாது. அப்பா, ஊரை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க வேணாப்பா. தம்பிக்கு பொண்ணு பார்க்க போலாம். நானும் வர்றேன். உண்மையை நானே அவங்க கிட்ட சொல்றேன். அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால நீங்க இத பத்தி கவலையே படாதீங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரே வீட்ல 2 பெண்கள் இருக்கிற ஒரு வரன் வருது. பெரிய பொண்ணு பேரு அமிர்தா, படிக்காதவ. ஆனா வீட்டு வேலைகள்லாம் நல்லா செய்யற கெட்டிக்காரி. 2வது பொண்ணு வெனிலா, நல்ல படிச்ச மாடர்னான பொண்ணு. இப்ப இவங்க குடும்பத்தோட பெண் பார்க்க போறாங்க. அங்க ரவிக்கும் வெனிலாவுக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணாம இளைய மகனுக்கு ஏன் கல்யாணம் பண்றாங்கன்னு பெண் வீட்டார் அதை பத்தி கேக்குறாங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க. உங்க பெரிய பையன் சங்கருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது சின்ன பையனுக்கு. பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு ஏன்? சங்கர் இதுக்கு பதில் சொல்லலாம் நினைக்கிறப்போ அங்க அமைதியா நின்னுட்டு இருந்த அமிர்தாவை பாக்குறான். அவளோட அப்பாவித்தனமோ அடக்கமோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்பா, நான் இப்போ ஒரு முடிவெடுத்துட்டேன். நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அதுவும் அமிர்தாவே கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். நீங்க தான்ப்பா எனக்காக பேசணும். சங்கர், என்னப்பா சொல்ற? நீ சொல்றது உண்மைதானா? திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? ஆமாப்பா, எனக்கு அமிர்தாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவங்களோட அடக்கமான குணமும் அமைதியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால தான்ப்பா. சங்கர் இப்படி சொன்னதும் சங்கரோட அப்பா அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. இத்தனை நாள் கல்யாணமே வேணான்னு சொன்ன பையன் அமிர்தாவை பார்த்தோன்னே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு அமிர்தா குடும்பத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து 2 பசங்களோட கல்யாணத்தையும் முடிவு பண்றாங்க. கொஞ்ச நாட்களே 2 ஜோடிக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்குது. 2 பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் அவங்க குணத்துல இருக்கிற வேறுபாடு ரங்கையாவுக்கும் சாரதாவுக்கும் நல்லாவே தெரிய வருது. அமிர்தா வீட்டை ரொம்பவே நல்லபடியா கவனிச்சுக்கிறா. வெனிலாவோ வேலைக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறா. அத்தை, மாமா, என்னால இந்த வீட்டுல சமையல் பண்ணிக்கிட்டும் பாத்திரம் கழுவிட்டும் இருக்க முடியாது. அதனால நான் சீக்கிரமே வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னம்மா சொல்ற? எங்க வீட்டு பொண்ணுங்க யாரும் வேலைக்கு போனது இல்லையேம்மா. நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தமா? உன் அக்கா கூட வீட்டுல தானே இருக்கா. என் அக்கா படிக்கல, அதனால வீட்டுல இருக்கா. நான் படிச்சுட்டு சும்மா வீட்டுல இருந்தா அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அதனால நான் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும். நான் வேலைக்கு போகத்தான் போறேன். என்ன இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால அதெல்லாம் முடியாது. சரிம்மா, உனக்கு வேலைக்கு போறதுதான் இஷ்டம்னா நீ வேலைக்கு தாராளமா போகலாம். நாங்க உன்னை எதுவும் சொல்ல மாட்டோமா. நீ வேலைக்கு போ. மாமனார் மாமியார் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வெனிலா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. வெனிலா வேலைக்கு போனதுனால வீட்டு பொறுப்புகள் எல்லாம் அமிர்தா மேலயும் சாரதா மேலயும் விழுது. வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அமிர்தா தான் செய்ய வேண்டியது ஆகுது. ஆனா அமிர்தா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம சந்தோஷமா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு நாள் அமிர்தா சாரதா கிட்ட இப்படி சொல்றா. அத்தை, நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க போய் ஓய்வெடுங்க. இந்த வயசுல நீங்க இந்த வேலையும் செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறத. இல்லம்மா, இப்ப வெண்ணிலாவும் வேலைக்கு போயிடுறா. எல்லா வேலையும் நீ ஒரு ஆளா எப்படி செய்வ? நானும் உதவி பண்றேம்மா உனக்கு. அத்த, அதெல்லாம் பரவாயில்ல அத்த. எங்க வீட்டுல நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு பழக்கம்தான். அதனால நான் ஒரு ஆளாவே பாத்துக்குவேன். ஏதாவது தேவைன்னா சந்தேகம்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன். அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. அமிர்தா பேசினதை கேட்டு சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அவங்களோட கணவர்கிட்டயும் இத பத்தி சொல்றாங்க. அவருமே இப்படி ஒரு மருமக கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது.
ஒரு நாள் வேலை முடிச்சு வெண்ணிலா வீட்டுக்கு வர்றா. அன்னைக்கு அவளுக்கு சம்பள நாள். அப்ப ரவி சம்பளத்தை பத்தி கேக்குறான். நான் ஏன் உங்ககிட்ட சம்பளத்தை கொடுக்கணும்? என் தேவைகளை நானே பாத்துக்கிறேன். யார்கிட்டயும் கையேந்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அது மாதிரி என் பணத்தை பத்தியும் நீங்க கேட்காதீங்க. நான் என் சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன். என்ன வெண்ணிலா இப்படி சொல்லிட்ட? கணவன் மனைவி நமக்குள்ள உன் பணம் என் பணம்னு ஏன் பிரிக்கணும்? நம்ம பணம் தானே. அதனால பணத்தை ஒன்னா வச்சு கணக்கு வழக்க பாத்துக்கலாமே. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் கணவன் மனைவி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னாலும் பண விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கணும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை நான் கேட்க மாட்டேன். நான் சம்பாதிக்கிறத நீங்க கேட்காதீங்க. அவங்கவங்க பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிட்டாதான் அவங்க உங்களுக்கு நல்லது. என்ன வெண்ணிலா, நாளைக்கு ஏதாவது உனக்கு தேவைன்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அதுக்கு தானே நான் வேலைக்கு போறேன். நான் வேலைக்கு போயிட்டு என் சம்பளத்தை நான் எனக்காக வச்சுப்பேன். எனக்கு தேவையானதை வாங்கிப்பேன். என்னோட தேவைகளை என் காசு வச்சே பூர்த்தி பண்ணிக்குவேன். அதனால நீங்களும் என்கிட்ட கேட்காதீங்க, நானும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இதுக்கு மேலேயும் என் சம்பளத்தை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்படி வெண்ணிலா கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறா. அப்ப வெளியில சாரதா இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறாங்க. சாரதாவை பார்த்தும் கண்டும் காணாத மாதிரி வெண்ணிலா அங்கிருந்து போயிடுறா. சாரதாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் சங்கருக்கு அமிர்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அமிர்தா எப்பவும் கிச்சன்லயே இருக்கா. என்ன அமிர்தா, நீ உன்கிட்ட பேசலான்னு சீக்கிரமா ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தா நீ அப்படியே கிச்சன்லயே போயிருக்கியே. அப்புறம் எப்படி பேசுறது? உனக்கு என் கூட பேசணும்னு ஆசை இல்லையா அமிர்தா? அச்சச்சோ, அப்படிலாம் இல்லைங்க. வேலை இருந்துச்சு, அப்புறம் அத்தைக்கு கால் வலி இருந்துச்சு, அதான் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். நீங்க தனியா ஏன் இங்க இருக்கீங்க? எங்க கூட வந்து பேச வேண்டியது தானே. எல்லாரும் சேர்ந்து பேசினா தானே சந்தோஷம். இல்ல அமிர்தா, நான் நம்ம 2 பேரும் தனியா செலவிடுற நேரத்தை பத்தி உன்கிட்ட கேக்குறேன். எனக்கு நீங்க கேக்குறது புரியுதுங்க. ஆனா நம்மளுக்கு தனியா செலவிறதுக்கு நேரம் இருக்குல்ல. ஆனா மத்த நேரங்கள்ல அத்தையோட இருக்கிறது, வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும்ல. அதனாலதான் சொன்னேன். நீங்களும் எங்க கூட வந்து பேசினா சந்தோஷம். சங்கர் கிட்ட இப்படி பேசின அமிர்தா அதுக்கப்புறம் சாரதாவை தேடி வர்றா. சாரதா கிட்ட இப்படி பேசுறா. அத்தை, உங்களுக்கு இப்ப கால் வலி எப்படி இருக்கு? நான் வேணா இன்னொரு தடவை மருந்து தேய்ச்சி விடட்டுமா? இன்னும் ஒரு தடவை அந்த மருந்தை தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அத்தை. ஒரு மருமக என்னடான்னா அவ வேலை பணம்னு அவளை பத்தி யோசிக்கிறா. நீ என்னடான்னா அந்த குடும்பம், நான் என்னோட ஆரோக்கியம்னு யோசிக்கிற. நீ மருமகளா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி சாரதா அமிர்தாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இருந்தாலும் வெண்ணிலாவை நினைச்சா கொஞ்சம் கவலையாவும் அவங்களுக்கு இருக்கு. இங்க நடக்கிறத சங்கரும் பாக்குறான். சங்கருக்கு தன்னோட மனைவிய நினைச்சு ரொம்பவே பெருமையா இருக்கு. கல்யாணமாகி வந்த கொஞ்ச நாள்லே தன்னோட குடும்பத்தையும் அவ குடும்பம் போல நினைக்கிறத நினைச்சு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே நாட்கள் போகுது. அப்படி ஒரு நாள் சின்ன மருமகள் வெண்ணிலா ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேக்குது. இத கேட்ட உடனே ஏதோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு நினைச்சு சாரதா, ரங்கையா, சங்கர், அமிர்தா எல்லாருமே பரபரப்பா வெண்ணிலாவோட ரூமுக்கு வராங்க. என்னடா ரவி பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ண நீ அடிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏதாவது பிரச்சனைனா உட்காந்து பேசணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு மேல கை வைக்கிற தப்பு இல்லையா? டேய், உன்னை நாங்க இந்த மாதிரியா வளர்த்தோம்? வீட்டுக்கு வந்த பொண்ணு மேல கைய வைக்கிறியே? மனைவி மேல கைய வைக்கிற அளவுக்கு நீ தரந்தாழ்ந்து போயிட்டியா? என்னடா நடக்குதுங்க? வெண்ணிலா ரூம்ல சத்தம் கேட்டதும் ரவிதான் வெண்ணிலாவை அடிக்கிறான்னு நினைச்சு இந்த மாதிரி இவங்க பேசுறாங்க. அம்மா, அப்பா, முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. யார் அடிக்கிறா? இவதான் என்ன அடிச்சிட்டு இருக்கா. உங்க மருமக தான் என்ன அடி வெளுத்துட்டு இருக்கா. ஆனா அது தெரியாம நீங்க எல்லாரும் நான் அவளை அடிச்சதா நினைச்சு திட்டிட்டு இருக்கீங்க. ரவி சொன்னதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அமிர்தா இப்படி பேசுறா. வெண்ணிலா, என்ன இது? கணவர்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உனக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாமா? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா நம்ம வீட்டோட கௌரவம் என்ன ஆகுறது? இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அமிர்தா வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னதும் வெண்ணிலா அமிர்தாவை மறைச்சு பாக்குறா. இங்க பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. இதெல்லாம் உன்கிட்டே வச்சுக்கோ. உன்கிட்ட யாரு இப்ப கேட்டா? உன் வேலையை பார்த்தா உனக்கு நல்லது. என்னோட பர்சனல் விஷயங்களை நீங்க யாரும் இதுக்கப்புறம் தலையிடாதீங்க, புரியுதா? வெண்ணிலாவோட இந்த கர்வமான பேச்ச கேட்டு அங்கிருக்க எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. இவ்வளவு நேரம் வெண்ணிலா பண்ணதெல்லாம் பொறுத்துட்டு இருந்த ரவிக்கு அவனோட பெற்றோர்களை, அண்ணன் அண்ணிய அவ தரக்குறைவா பேசவும் அவனால தாங்க முடியல.
இங்க பாரு வெண்ணிலா, இதுவரைக்கும் நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என்னைக்கு நீ என் அம்மா அப்பா அண்ணா அண்ணி இவங்க யாரையும் மதிக்காம எதிர்த்து பேசுனியோ, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. அண்ணி அவ்வளவு பக்குவமா எடுத்து சொல்றாங்க, ஆனா நீ அவங்களே எதிர்த்து பேசுற. இதுக்கு மேல இது சரி வராது. முதல்ல உங்க அம்மா அப்பாவை வர சொல்லு. ரவி, இதுக்கெல்லாம் எதுக்குப்பா அவங்க அம்மா அப்பா வர சொல்லிக்கிட்டு? விட்டுடுப்பா, பெருசுப்படுத்த வேணாம். இல்லம்மா, இது இதோட முடியாதுமா. நான் இப்பவே போய் அவங்கள வர சொல்லி தகவல் அனுப்புறேன். யார் சொல்லியும் கேட்காம ரவி அவங்கள வர சொல்லி தகவல் அனுப்புறான். வெனிலா அமிர்தாவோட அம்மா அப்பாவும் அங்க வந்து சேர்றாங்க. அவங்க கிட்ட ரவி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அமிர்தா நிலைமைய கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்றா. அம்மா அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. வெனிலா சின்ன பிள்ளை தானே, ஏதோ தெரியாம அப்படி நடந்துக்கிட்டா. நான் இவங்க கிட்ட பேசுறேன், நான் பாத்துக்கிறப்பா, வருத்தப்படாதீங்க. அக்கா கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, தெரிஞ்சேதான் அன்னைக்கே அடிச்சேன். என்னைய ஆபீஸ்க்கு போவேனான்னு சொல்றான். ஒவ்வொரு விஷயத்துலயும் உன் கூட என்ன கம்பேர் பண்றான். எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அடிச்சேன். வெண்ணிலா, புத்தியோட தான் பேசுறியா? புருஷன் மேல கைய வைக்கிறதா? படிச்ச நாகரிகம் இதுதானா? உன்னை படிக்க வச்சதுக்கு எங்களை தலகுனிய வச்சுட்டல. அப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? அவரு என்ன கட்டுப்படுத்தலாம், ஆனா நான் மட்டும் திருப்பி அடிக்க கூடாதா? இது என்ன நியாயம்? ஆம்பளைனா அவங்க என்ன வேணாலும் செய்யலாமா? இப்படி வெனிலா ஏட்டிக்கு போட்டியா பேச அங்க குழப்பம் அதிகமாச்சு. வெனிலா யாரு சொல்றதையும் கேட்கவே இல்ல. இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? புருஷன்னா பொண்டாட்டி அவன் கால்ல விழுந்து கிடக்கணும், அதானே? அதெல்லாம் என்னால முடியாது. என் சொந்த கால நான் நிக்கிறேன். என் சம்பாத்தியம் என்கிட்ட இருக்குது. எனக்கு இவங்க யாரும் தேவையில்ல. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். அப்படி சொன்ன வெனிலா ரூம்க்கு போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வர்றா. வெனிலா, கோபப்படாத, நாங்க சொல்றத கொஞ்சம் யோசிமா. இனிமே யோசிக்க ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். இப்படி எல்லாரும் முன்னாடியும் ஆக்ரோஷமா பேசின வெனிலா அப்பவே அந்த வீட்டை விட்டும் கிளம்புறா. வெனிலாவோட அம்மா அப்பா எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு தலை குனிச்சு நிக்கிறாங்க. அங்க இருக்க யாருக்குமே என்ன பண்ணணுங்கிறது தெரியல. எல்லாரோட மனசுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த அந்த வீடு அமைதி ஆயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே போன வெனிலா அவ மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. வெனிலா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ரவியும் அவ கூட இனிமே சேர்ந்து வாழ முடியாதுன்னு விவாகரத்து பத்திரத்தை அனுப்புறான். அந்த விவாகரத்து நோட்டீஸ் வெனிலாவுக்கு போய் சேருது. விவாகரத்து நோட்டீஸ பார்த்த வெனிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ மனசுக்குள்ள இப்படி பேசிக்கிறா, என்ன இது, ரவி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். ரவி இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ பெரிய முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன சுத்தி இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு. என் அக்காவோட வாழ்க்கை கூட எவ்வளவு அமைதியா இருக்கு. நான் மட்டும் தனியா இருக்கனேன்னு வருந்தி அவளாவே அவளோட மாமியார் வீட்டுக்கு போறா. அங்க தன்னோட குடும்பத்தை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவளோட கர்வம் கரையுது. என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வேலை பணம் இருக்குங்கிற கர்வத்துல கண்மூடித்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்க எல்லாரும் கூட இருக்கணும். வெனிலா, ஃபீல் பண்ணாத. நிஜமா எனக்கு உனக்கு விவாகரத்து கொடுக்கற எண்ணம்லாம் இல்ல. இதெல்லாம் என் அண்ணி அமிர்தா செஞ்ச ஏற்பாடு. நீ நல்ல வழிக்கு வரணும், குடும்பத்தோட மதிப்பு உனக்கு தெரியணும்னு அண்ணிதான் என்ன அப்படி செய்ய சொன்னாங்க. அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. உன் மனச புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப தாழ்வா பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுக்கா. அத்தை, மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சு மறுபடியும் உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா? வெனிலா மனசு மாறி பேசினதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்கிட்ட பணம் வந்ததுனால தானே இவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. நாளையில இருந்து நான் வேலைக்கு போகல. என் வேலையை விட்டுற அத்தை. வெனிலா, நீ வேலையை விட வேணாம். நீ படிச்ச பொண்ணு, வேலைக்கு போகணும், அது தப்பு இல்ல. ஆனா வேலையோட சேர்த்து வீட்டு பொறுப்புகளையும் வீட்டுல இருக்கவங்களையும் அன்போட பாத்துக்கணும், அது போதும். ஆமாம்மா வெண்ணிலா, நம்ம வேலை செய்யறது சம்பாத்தியம் இதெல்லாம் நம்ம தேவைகளுக்காகத்தானே தவிர நம்ம அதை நினைச்சு கர்வப்பட்டுக்க தேவையில்ல. வேலையும் பாத்துக்கிட்டு குடும்பத்தை அரவணைச்சு போனாவே போதுமா, சரியா? சரிங்க மாமா, இதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். அப்போல இருந்து அந்த குடும்பத்தோட நிலைமையே முழுசா மாறிடுது. வெனிலா வேலைக்கு போனாலும் மாமனார் மாமியாரையும் அக்காவையும் நல்ல பொறுப்பா கவனிச்சுக்கிறா. ரவியோட நல்ல மனைவியா வாழ ஆரம்பிக்கிறா. அமிர்தா வெனிலான்னு அந்த 2 மருமகள்களும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை சொர்க்கமா மாத்துறாங்க.